ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஷார்ட்ஸ் ஆனால் டெய்லி போட்டுட்ருக்கேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதை ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகி ஒரு 13 வருஷம் ஆகுதா, 14 வருஷம் ஆகுது. 14 வருஷத்தில் இப்போ தான் 2வது வாட்டி எங்கள் மாமியார் கூட சினிமாவுக்கு போகிறோம். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே இருக்கிறதால அடிக்கடி போயிடுவோம். அங்கே அவங்க இருக்கும்போது பிளான் பண்ணால் அத்தைக்கு எதாவது வேலை இருக்கும், அப்புறம் நாராயணுக்கு வேலை இருக்கும், அப்புறம் மாமாவுக்கு எதாவது வேலை இருக்கும். அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கருடன் படம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் கருடன் படம் போயிருந்தோம். ரொம்ப செம்ம சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. எத்தனை பேர் கருடன் படம் பார்த்தீங்க, எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருந்துச்சா என்னன்றதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கே போனோம். இவங்க பாட்டி வந்தாலே இந்த பசங்களுக்கு வந்து ஒரு தனி எக்ஸ்ட்ரா செலவு இழுத்து வைக்கிறதுல வந்து குரு யாதவ் வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது. அதனால் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்நாக்ஸு, படம் தொடங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு அதுவே ஏகப்பட்ட பில். ஆனால் அவங்க ஃபஸ்ட் டைம் வரதால் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ரெகுலர் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அரிசி ஊற வச்சுட்டு, ஏன்னா அத்தையும் வந்திருக்காங்க வீட்டுக்கு. நம்ம வந்துட்டு டெய்லி வந்து உப்புமா சப்பாத்தி இப்படியே செஞ்சுட்டு வந்தால் வேலைக்கு ஆகுது. நமக்கு மாவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து கை கால் வலி, என்னது சொல்லுவாங்க, கையும் புரியல காலும் புரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அரிசி அன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். காலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அது கடையில் வாங்கின மாவு தான் இருந்தது. அதனால் எங்கள் 3 பேருக்கு வந்து கிச்சடி மாதிரி செஞ்சிடலாம். பசங்க வந்து இதை விரும்பியே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க 3 பேருக்கு எங்கள் 3 பேருக்கு கிச்சடி செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு காலையில் வந்து டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. பட் அத்தைக்கு இருக்குது. அங்கே அத்தை, மாமா, நாராயணன் 3 பேருமே குடிப்பாங்க. அதனால் இப்போ நாங்களுமே வந்து காலையில் எழுந்திரிச்சின்னு டீயை போட்டு நாங்கள் 3 பேருமே குடிக்கிறோம். சரி, நம்ம அவங்களுக்கு மட்டும் தனியாக போடுறதுக்கு எங்கள் 3 பேருக்குமே, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப டீ பிடிக்கும். ஆனால் நாங்கள் ரெகுலராக குடிக்க மாட்டோம். வெளியே போனால் குடிக்கிறது, வீட்டில் போர் அடிச்சா குடிக்கிறது, இப்படி தான் வந்து குடிச்சு பழக்கம். சரி, இருந்தாலுமே போடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் குடித்தோம். ஸோ எங்கள் லியோ ரோலெக்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது கமெண்ட்ஸில் வந்து 2 பேர் தான் கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க, என்ன நீங்கள் லியோ ரோலெக்ஸ்லாம் இப்போ வீடியோவில் காட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்த்தீங்கன்னா கம்மியாக தானே போடுறோம். இதில் வந்து இவங்க 2 பேர் எங்கே காட்டுறது. இதில் என்னாச்சுன்னா, எதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க வெளியே வந்தாங்கன்னா இந்த மாதிரி பறப்பாங்க. எனக்கு அது ஞாபகமே இல்லாமல் நான் அங்கே டீ போட்டுட்டு வந்தேன் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டுட்டேன். ஏன்னா ஃபேனை சுற்றி தான் அது பறக்குமே. ஃபேன் கிட்ட பறக்கும், அங்கே ஒரு லைட் இருக்குது, அங்கே போகும், மேலே அந்த ஸ்க்ரீன் கிட்ட போகும். இது ஃபாஸ்ட்டாக படும்போது பட்டுருச்சு அப்படின்னா முடிஞ்சுது. அது வந்து ஒரு யோசனை இல்லாமல் பண்ணிவிட்டு எனக்கே அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் விளாக் தான் நான் சேர்த்து கலந்து அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து நான் இந்த சினிமாவுக்கு வந்து போன வாரத்தில் போனது, அதாவது இந்த வாரம் ஸ்டார்டிங் அப்படி போனோம், அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நேற்று வெள்ளிக்கிழமைன்றதால் சாமியை கும்பிட்டுட்டு எங்களுடைய ஃபேமிலி, இன்னொரு ஃபேமிலியை நாங்கள் உங்ககிட்ட ஏற்கனவே காட்டியிருக்கோம். இருந்தாலும் வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. ரோலெக்ஸும் லியோவும் அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய சேட்டைகள் பண்ணுறாங்க. அது நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ஷார்ட்ஸாகவே எடுத்து போடுறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலிங் பெல்ல சவுண்டை வந்து நல்ல மைண்டில் வச்சுட்டு அந்த சவுண்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரியலாக இருக்குது. நான் நிறைய வாட்டி போய் ஏமாந்து கதவையும் திறந்துருக்கேன், யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களோட சவுண்ட் தான் இது. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு இது. சரி, நேற்று நைட்டு வந்துட்டு வீட்டிலே இருக்கும். இவங்க வீட்டில் வந்து ஒரு வாரம் வீட்டிலே தான் இருக்காங்க. சினிமாக்கு போனால் வேறு எங்கேயுமே போகல. சரி, அதனால் சும்மா அப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். சாப்பிட்ணுன்ட்டு பிளான் பண்ணிலாம் போகல, அப்படியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. இவங்க கொஞ்சம் உடம்பு முடியலன்றதால இந்த சாரியை கட்டுறது அது இதுன்னு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் என்னோடய சுடிதார் அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதோட சுடிதாரை போட்டு நாங்கள் எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோவிலாம்பாக்கம் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் அங்கே தான் போயிருந்தோம். சரி, அங்கே போயிட்டு இது இப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டு அங்கே ஏதோ ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு வரலாம் தான் ஆக்சுவலாக பிளானு. அதுக்கப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இந்த தோசையெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். தோசையில் நிறையா வந்துட்டு வெஜ்ஜு தான். நான் வெள்ளிக்கிழமைன்றதால் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது. நான்வெஜ் ஐட்டம் நமக்கு நிறைய கிடைக்குது, ஆனால் வெஜ் ஐட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாச்சும் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 2 தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 தோசை ஆர்டர் பண்ணிட்டு ரேட்டை பார்த்துட்டு, இதுக்கு வந்து எத்தனை குண்டா மாவு வாங்கி நம்ம செஞ்சுருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, பரவாயில்ல நம்ம எப்போயாவது சாப்பிட்றோம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை தான். இருந்தாலுமே வந்து நம்ம எப்போயாவது இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேலை இவர் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து நாங்கள் சாண்ட்விச் சொல்லியிருக்கோம், அது வர டைம் ஆகும், அது வரைக்கும் நீ இதே போல் பண்ணு அப்படின்னு இவங்க திட்டிட்டு இவங்களும் பண்ணாங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு காமெடிக்காக தான் எடுத்தோம். என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஷார்ட்ஸாக எடுக்காமல் விட்டுட்டோம். ஷார்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்கள் மாமியார் வந்தாலே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், பயங்கர சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நிறைய நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஷார்ட்ஸ், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. லாங் வீடியோ பண்ண முடிய மாட்டேங்குது, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்றதால இதை காமெடியாக லாங்காக எடுக்கலான்னு பார்த்தா முடியல.
அதனால் ஷார்ட்ஸ் வீடியோவை வந்துட்டு கொஞ்சம் காமெடியாக இருக்கிற மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம். அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அங்கே கிளம்புனோம். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். அதுவும் சாண்ட்விச்சும் சாப்பிட்டதால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி இருந்தாலும் டீ குடிக்காமல் எங்கே போகிறது. நாங்கள் அங்கே சாப்பிட்டு முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா மணி 11:15 11:20 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு அட்டி காஃபி அது இருக்கும், அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். பட் அவங்க வந்துட்டு இன்னும் 1/2 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கோவிலம்பாக்கம் தாண்டி, அதாவது நியர் வந்துட்டு வேல்ஸ் காலேஜ் கிட்ட அங்கே தான் இருக்கும். அங்கே போனால் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே பல்லாவரத்தில் 24 hours ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரானிக்கா டீ. அங்கேயும் வந்துட்டு 3 பேர் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கோவா பன்னு, அதுக்கப்புறம் ஜாம் பண்ணு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு 2-3 ஐட்டம் வாங்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 12:20 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே உட்காந்துலாம் பேசலாம், அவங்கவுங்க போய் தூங்க போங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போய் தூங்கிட்டோம். அப்போ தான் சொல்கிறாங்க, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 11:30 மணி 11:45 ஆகுது, ஆனால் இவ்வளோ வண்டி போகுது, இத்தனை பேர் இருக்காங்க, பார்த்தா வந்து ஒரு 9:30 10 o'clock அந்த மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் இங்கே ரொம்ப இப்படி இருக்குப்பா, பலசரகம் கொஞ்சம் பரவாயில்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் ஆளுங்க இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அவங்கவுங்க போயிடுவாங்க, இங்கே என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மெயின்லேயே நிறைய ரூம்ஸ் இருக்குது, அதை பற்றியும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். மம்மி எங்கி இதெல்லாமா வீடியோ எடுப்ப பக்கி மாடு அம்மா உனக்காக. அச்சோ என்னம்மா பாட்டு பாடுற? அச்சோ அந்த பாட்டு தானே? அச்சோ ஷால் இல்லைன்னு அச்சோ வாயில் அடிச்சுக்கிற மாதிரி அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணா அம்மனா பண்ண சூப்பரா இருக்கும். இது உனக்கு மேட்சிங் என்ன இருக்கு அதுல? என்னது? ஜிலேபில பால்கோவா அப்படியே மேல பரபரன்னு ஊத்தி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட். சாப்பிட்டு பாரு. ஹோட்டல்ல வேலை செஞ்சு பேசுறா. 1250 ஸ்வீட்டா ஜிபே பண்ணிடு, நான் வரேன். எனக்கு டாக்டர் சாப்பிட அந்த விஜய் பண்ணல விஜய் நல்லா இருக்கும் சொல்றீல. டாக்டர் எனக்கு காசு கேக்குறீல, அங்க வீடியோ போயிட்டு அதுக்கு நீங்க கட் பண்ணிக்கோ. இவர் நீ எவ்வளவு சொன்னா? 1250. டாக்டர் ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காரு, இந்த வச்சுக்கோ. அதுல ஒரு 0 கட் பண்ணிக்க. இல்ல 25 நீ வச்சிரு. நீ வெளியில போனது அதுல 5 கட் பண்ணிக்கோ, 12 ரூபா. வெறும் 12 ரூபா தான். நீ அந்த 2 கட் பண்ணிக்கோ. ஒரு ரூபா நான் சொல்றேன், வச்சதுக்கு அப்புறம் நான் தெரியாம எடுத்துட்டு போறேன், அவ்வளவுதானா? அம்மா இது லாகுமா, எல்லாத்துலயும் ஒரு கான்செப்ட் நோய்க்கிறேன்னா நான் என்னமா பண்றது? எல்லாத்துலயுமே கான்செப்ட், நாட்டிலே கான்செப்ட் கற்பகம். இது உனக்குதான். இது காளான். உங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கியா? இதுக்கு பேரு காளான். இன்னொன்னு இருக்கு, இதுக்கு பேரு காளான்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 காளான். அடுத்தது தயிர். இதாக என்ஜாய். ஜி நேற்று எப்படி அந்த காளானை வந்துட்டு ஃப்ரை பண்ணியோ அதை விட பயங்கரமான ஒரு ஃப்ரை வந்து இன்னைக்கு பண்ணி என்னோட அம்மா அந்த தேவதை, கருப்பு தேவதைக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஓகே ஓகே. தேவதைன்னு சொன்னா அதனா கருப்பு தேவதை, ஏன்னா அவங்க ரொம்ப பொறுப்பானவங்க, அதனால அவங்க கருப்பு தேவதை. சரி பார்த்தீங்களா, நாங்கள் போயிட்டு செல்லுக்கு விளாண்டுருக்கோம். ஸோ நீங்களும் வந்துட்டு ஏதாவது கேம்லாம் விளாட்றீங்களா? டெய்லி விளாடுங்க ஏதாவது கேமு. அப்போ தான் நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு புருஷன்மார்களுக்கு வந்துட்டு பொண்டாட்டியால் தொல்லை, பொண்டாட்டிமார்களுக்கு புருஷனால தொல்லை. வெளியே போய் இந்த மாதிரி ஜாலியாக போய் விளாண்டுட்டு 4-5 பேர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் விஜயால எனக்கு தொல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோனா. நாங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் நண்பர்கள். பாய் நண்பர்களே, அதுவும் ஒரு கான்செப்ட். பாய் நண்பர்களே, நான் வரேன்.